சரணகம் வியாபாரம் முதல்ல தாங்கயா ஏன் தருவோம் சும்மா வந்து இலைய முதல்ல போடுங்க. அப்ப வெயிட் பண்ணுங்க. ஆமா வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். இருந்து யாரும் சொல்ல மாட்டோம், கொட்டாய் மட்டும் விடுவோம். ஐயா நாங்க இந்த பேப்பர் அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஐயா அதை அப்படி பாஸ் பண்ணுங்க. எப்படி பாஸ் பண்ணுங்க, ஐயா இப்படி பாஸ் பண்ணுங்க. ஐயா தான் பாஸ் பண்ணுங்க. எப்படி பாஸ் பண்ணுங்க. நாங்க சார் ஐயா இருந்தாங்க இல்ல எனக்கு இது. ஓகே. இன்றைய சேட்டைகள். நேற்று வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சாங்க. இதுல யாரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான். இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்ம முதல்வர் தான் ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சிறப்பு விருந்தினர் யாருன்னா மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஓ சரி சரி, அவரு சிறப்பு விருந்தினர் தான். ஓகே 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 சூப்பர். இன்று முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு துவக்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு இது இது பிரைவேட், அது அரசு. உதவி போங்கப்பா. தொண்டையில் வண்டு சிக்கி 1 வயது குழந்தை சாவு. அதாவது ஆம்புலன்ஸ் மற்றும் ஊழியர்கள் மீது கை வைத்தால் ஜாமீனில் வர முடியாத பிரிவில் வழக்கு. ஜாமீனில் வர முடியாதுன்னா நான் பெயிலபிள். எடப்பாடி பழனிசாமி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பெண் மருத்துவ உதவியாளரை தாக்கியதாக புகார். உண்மையாகவே இது வந்து இவ்வளவு நாளும் தாக்கும் போதெல்லாம் எந்த சட்டமும் போடல. இப்ப எடப்பாடியார் இந்த இதுல மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வரும்போது தாக்குனால இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு நீங்க சொல்ல வரீங்க. இல்ல அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பெண் மருத்துவ உதவியாளர் தாக்கியிருக்காங்க. அந்த டிரைவர் அதுக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆம்புலன்ஸ் வந்த இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பெண் உதவியாளர் தாக்கியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா நீங்க படிக்கிற நியூஸ் நீங்க படிக்கிறது தப்பா கன்வே பண்றீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் பெண் மருத்துவ உதவியாளரை தாக்கியதாக புகார். புரிஞ்சா? அதனால டிரைவர் வந்து மருத்துவ அப்படி அதனால அந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு அடிபட்டோம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அடிக்கிறது, நர்ஸ் அடிக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல உடைக்கிற இந்த மாதிரி வேலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனை வந்து கடுமையா இருக்கும். டாக்டர் அடிப்பாங்க, எடுத்துட்டு டாக்டர் அடிப்பாங்க, கொல்லுவாங்க, ஊசியை மாத்தி போடுவாங்க, அதெல்லாம் செய்யலாம். நம்ம எடுத்துன்னு அப்படிலாம் கிடையாது. டாக்டர் ஊசியெல்லாம் மாத்தி எல்லாம் போட மாட்டாங்க என்னைக்குமே. நீங்க வந்து ஒருத்தர் ரொம்ப சீரியஸா போறாங்க, அவங்கள காப்பாற்ற முடிஞ்ச அளவு காப்பாற்றுவாங்க. காப்பாற்ற முடியல இறந்துட்டாருன்னா வரும்போது கூட ஆம்புலன்ஸ்ல பேசிட்டு தான் வந்தாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. கடைசி நிமிஷம் பேசதான் செய்வாங்க. அதான் பேசிட்டு தான் வந்தாரு, ஆஸ்பத்திரி உள்ள போனோன்னா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றது முறையற்ற செயல். சரி ரைட்டு. புதுக்கோட்டை அருகே 8ஆம் வகுப்பு மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை. காரணம் என்ன? போலீசார் விசாரணை. விருத்தாச்சலம் அருகே ரயில் பாதையில் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் மீது ரயில்வே போலீசார் கிரிமினல் வழக்கு. பெண்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்கண்ணே. நேற்று விமான நிலையத்துல சரி பெண்களுக்கு தைரியம் இல்லைன்னு உங்கள்ட்ட யாரும் சொன்னா? பெண்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. பெண்கள் தைரியம் எப்போதுமே ஒரு மேட்டர் கேட்டுட்டு தான் அங்க நடந்திருக்கு இருந்தாலும் அவரு சொல்ற துணியை பாருங்க. பெண்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க அப்படிங்கிறார். பெண்களுக்கு தைரியம். விமான நிலையத்தில் ரூபாய் 20 கோடி போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரிய நாட்டு இளம்பெண் கைது. பெண்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு யாரு உங்களுக்கு சொன்னா? ஆண்களை விட பெண்களுக்கு தான் தைரியம் அதிகம். விமான நிலையத்துல பெண்களை பெருசா சோதிக்க மாட்டாங்க. அவங்க கையில குழந்தை இருந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இதுல செக்அப்ல வந்துரும். பெண்களுக்கு தைரியம் இல்லைங்கிறத நீங்க வீட்டுல போய் சோதிச்சு பாருங்க. அண்ணன் ரொம்ப அடி வாங்கிருப்பாரு போல. ராஜானே அடி வாங்குறது பெருசு இல்ல, என்ன மேட்டர் கண்டி வர விட்டுறாரா பாருங்க. அதையும் கள்ளக்காதலி வாயில் ஜெலட்டின் குச்சிகளை திணித்து வெடிக்க வைத்து கொண்டவர் கைது. ஐயோ எங்க பண்ணலான விஷயம்னா கள்ளக்காதலி வாயில் அதே திணிப்பாங்க. வில்லம்பலம் அருகே டெம்போ டிரைவருக்கு பீர் பாட்டில் குத்து. சக தொழிலாளி கைது. திருநெல்வேலி மாவட்டம் ஒக்கிரகுளம் அருகே 60 வயது இளம்பெண் 60 வயது பெண் கருகிய நிலையில் சடலம் மீட்பு. ஆனா அது அந்த டெத் நியூஸையும் திருச்சிட்டே படிச்சாரு பத்தியா? திருச்சி படிக்கல, 60 வயது இளம் பெண்ணா. சரி அது திருப்பி 40 வயசுனா கூட இளம் பெண்ணுன்னு சொன்னா ஒத்துக்குவேன். ஒரு நிமிஷம் படிங்க, ஒண்ணு கிடைச்சுனா போறோம் அப்படியே புரியுதுங்க. சரி அந்த இளம் பெண் திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளம் அருகே 60 வயது பெண் கருகிய நிலையில் சடலம். இப்ப நீங்க முதல்ல படிச்சா போடுவாருன்னு நினைக்கீங்களா, இத போடுவாருன்னு நினைக்கீங்களா? கேரள தொழிலாளி இளம் பெண்ணுங்கிறத அப்படி உங்க முகத்தை ஜூம் பண்ணி போடுவாரு. நிஜமா தம்பி நீ இதை போடுன்னு சொல்லி தர புரியுதா? கேரள தொழிலாளி சாத்தாங்குளத்தில் கொலை.
தனியார் மருத்துவக் கல்லூரி NRI கோட்டாவில் 18,000 போலி அட்மிஷன் போடப்பட்டது அம்பலம். இது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? திருமண அழைப்பிதழ் பேரில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் வந்துன்னா அதை கிளிக் செய்ய வேண்டாம். குமரி சைபர் கிரைம் போலீசார் வேண்டுகோள். எச்சரிக்கையா ஏன்னா கேட்டப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வருது தெரியுமா? கல்யாணத்துக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புதானே வந்துருங்கன்னு. நம்மளும் நீங்க ஸ்கேனர் அனுப்புங்க ஜிபே பண்ணி தான் சொல்லிடுவோம். எப்படி? அதெல்லாம் பழைய ட்ரெண்ட். புதிய செய்தி ஏதாவது கொண்டு வாங்க. பார்த்தா புதைந்து போன செய்தி. உங்க வீடு இங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஒரு 6 கிலோமீட்டர் வச்சிருங்களா? 6 கிலோமீட்டர் தாண்டி வந்து பழைய ஸ்டாக் வந்து விட்டு தள்ளிட்டு போறாரு. தட்டிட்டு போறாரு. என்ன பண்றது? ஜீப்பை பாரு ஜம் பண்றது. இப்பதான் இப்படி சுத்தி போச்சு. 5 டிராக்டர்களில் பொருட்கள், பணமாலை, 50 போகன் நாய், ரூபாய் 22 லட்சம் மொய் உட்பட குழந்தைகளுக்கு 2 கோடி தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டு கொடுத்தனர். தாய்மாமன்னா இது மாதிரி தாய்மாமன் இருக்கணும். இதே மாதிரி தானே ஏன் மருமகனும் நினைப்பான். அவன் சொல்லுவான்ல, எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கான், 10 வயசா துப்பு இல்ல, நான் ஏன் தாய்மாமன் நினைக்கேன், ஏதாவது கொண்டு கொடுத்துருக்க மாட்டான். நான் அதே மாதிரிதான் என் மருமகன் நினைச்சிருப்பான். அம்பாசமுத்திரம் அருகே குடும்ப தகராறில் பெண்ணை ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்த கணவர் கைது. சென்னை திருப்பூரை சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. நல்லா போடுங்க. இல்ல இது நான் படிச்சேன். நம்ம வாத்தியாருக்கு இல்லாத நல்ல ஆசிரியர் வருதாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா நேத்தன ஒரு பாலியல் சீண்டெல்லாம் பண்ணியிருந்தாரு ஆசிரியர். அவருக்கு நல்லா ஆசிரியர் கொடுத்து மத்த எல்லாரும் அவரு எப்படியாவது வாத்தியார்ட்ட அந்த பிளாக் பண்ணதை எடுக்கலாம்னு பார்த்தா நீங்க விட மாட்டீங்க. இரணியல் அருகே வாகன சோதனை, கஞ்சாவுடன் பைக்கில் வந்த ரவுடி மன்னித்திடுங்க. இல்ல அவன் தான் பிரச்சனை. பார்த்து இவன் வாகன சோதனை வாதனை இல்ல வேதனை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கல எல்லாம் வேதனை தான். விநாயகர் சிலைக்கு இந்து முன்னணியால் அனுமதி வழங்கப்பட்ட மட்டுமே ஊர்வலத்துல அணிவகுப்புல போக முடியும். ஒரு முக்கியமான செய்தி என்ன? முக்கிய செய்தி 14 முதல் 19 வயது வரையிலான பெண்கள் பங்கேற்கும் மிஸ் டீன் இன்டர்நேஷனல் சர்வதேச அழகி போட்டி இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் பங்கேற்கும் அழகிகள் நேற்று கிரேட்டர் நொய்டாவில் நடந்த நிகழ்ச்சியில் அணிவகுத்திருந்தனர். முக்கிய செய்தியை முக்கி படித்த ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்க மேல அதே இதையே சொல்லணும்னு இதே கவுண்டர் அவர் கொடுப்பார். நான் எதிர்பார்க்கல. நான் எப்படி கேட்க இந்த செய்தி படிக்க முக்கிய செய்தி படிக்க முக்கியன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சுறான் மீன்களை தடையின்றி கொண்டு வர அனுமதிக்க வேணும். இப்ப நாங்க வலையை கொண்டு போடுறோம், அதுல என்ன மீன் மாட்டுதுன்னு பார்த்து பிடிக்க முடியாது. சுறா மீன் மாட்டினாலும் அதை நாங்க கொண்டு வரணும். சும்மா நீங்க அதை கொண்டுறாங்க இதை கொண்டுறாதீங்கன்னா கஷ்டப்பட்டு வலை விரிச்சு நாங்க இவ்வளவு செலவு பண்ணி போறோம். வலை விரிக்கிறது சும்மாயா? அதனால சுறா மீன்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும். அனுமதிச்சாதான் மொத்தம் ஒரே நாள்ல 1000 சுறா பிடிச்சு விடான்ல. தனியார் ஆஸ்பத்திரியில் பெண் நோயாளியிடம் 5 பவுன் நகை பறிப்பு, வாயில் போட்டு விழுங்கிய ஊழியர். வாயில போட்டாரா? ஆமா. வேற எங்க ஒளிச்சு வச்சாலும் எடுத்துருவாங்க. அதனால வாய்க்குள்ள போட்டாரு. பெரியாளர் மாம்பளுங்க இனிமா கொடுத்து எடுத்தனர். இந்திய கிரிக்கெட் இருக்கலானே அவரு இனிமா கொடுத்து எடுத்திருக்காங்க. உள்ள போய் சிக்கிடுச்சுன்னா அர்த்தம் எங்க அங்க இருந்து என் பேப்பர் படிக்க பேப்பர்ல அதே நியூஸ் போட்டு அதை பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் இதை வாசி, இதை ஃபர்ஸ்ட் வாசி பாருங்க. வேதைக்கு வேதனை வாசிப்பா. பாலக்காடு MLA மீது பாலியல் புகார். கேரள காங்கிரஸ் MLA கட்சியில் இருந்து நீக்கம். அவரேதான். காங்கிரஸ்ல இருந்து 6 மாதம் சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா இருப்பாரு. இந்திய கிரிக்கெட் அணி 2020 இருக்கலாம். அதுக்கு வந்து பயிற்சியாளராக நம்ம கங்குலியை நியமிச்சிருக்காங்க. நம்ம கங்குலியா? பரவாயில்லையா? பல்லு தூக்குதலில் தங்கம் வென்றார் மீராபாய் சானு. வீட்டுக்கு போட்டா பல்ல எப்படியா தூக்க முடியும்? நாங்க போட வீட்டுக்கு பல்ல தூக்க இருப்பாரு. ஏதோ ஒண்ணு படிக்க விடுங்கயா. சரி கவலைப்படாதீங்க. நான் முத பக்கத்தை இன்னும் தாண்டல. மான்வேட்டைக்கு சென்ற போலீஸ்காரர் துப்பாக்கியுடன் கைது. போலீஸ்காரர் வந்து ரவுடிய வேட்டையாடுங்கன்னு சொன்னா அவர் மானவே வேட்டையாடிருக்காரு. ஆமா, கொல்லங்கோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாருக்கு கொழுப்பு பத்தியா? தனியா இருந்தவன்னா போயிட்டு இவரு பாலியல் சென்று பண்ணி மாமனார் அப்படிதான் இருப்பானா? நாகர்கோவில் சந்தை பகுதியில் 10.75 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல், ஒரு கடைக்கு சீல். வில்லுக்குறி அருகே சிவன் கோயிலில் திருட முயன்றவர் கைது. கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லையா? அவன் கடவுளை திருடல, கடவுளுக்கு போட்ட பணத்தை திருடுறான். கடவுள் அவனுக்கு தானே ஃபேவரா இருக்காரு. அவனுக்கு ஃபேவரா இருந்தா அவன் ஏன் மாட்ட போறான்? தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாஞ்சி சாலங்களில் காதல் நடத்தி கொள்ளலாம்.
தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி கொள்ளலாம். ஆமா, யாராவது காதலிச்சு உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா உங்க ஊர்ல இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருங்க. அந்த அலுவலகத்துல போயிட்டு ஒரு மஞ்சள் மட்டும் கொண்டு போயிருங்க, கட்டிக்கலாம். ஆனா கட்சிக்காரங்க வர மட்டும் வெளியே வந்துருங்க, அவங்களே தாலி அறுத்துருவாங்க. இல்ல தீக்காரங்க தான் இருப்பாங்களோ. ஏன் கருப்பு கயிறு கட்டக்கூடாது? கருப்பு கயிறு இல்ல, மஞ்சள் கயிறு தான் கட்டணும். சப்போஸ் அங்கேயும் பிரச்சனைனா குமரி ஃபன் யூடியூப் போவாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவரு கல்யாணம் பண்ணி விடாது. அவரே தாலி கட்ட உதவி பண்ணுவாரு. இல்ல இல்ல அத கல்யாணம் எடுத்துக்காரு. இவரு நியூஸ படிச்சுட்டு கவுண்டர் கொடுக்கல, இவர் யூனியன் கவுண்டர் யோசிச்சு வச்சுட்டு அலைதான் படிக்கணும், அலைதான் படிக்கணும், நான் கவுண்டர் கொடுக்கணும் படிக்கணும். கடவுளே, கடவுள் சொன்ன எப்படி குமரி ஃபன் வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப யாராவது ஒருத்தர் நடக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், கை எப்படி கை தங்களா கூட்டு போவோம். அதே மாதிரி அவரு தாலி கட்டுறது கை ஆடிச்சுன்னா இவர் வாங்கி கட்டி கொடுப்பாரு. அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசம் இல்ல. நீங்க வேணா வேற எதுவும் கேட்காதீங்க. குளச்சல் அருகே கொத்தனாரை தாக்கிய ரவுடி கைது, 6 பேர் மீது வழக்கு. நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்ல கண்ணு, அதாவது கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர். காமராஜர் வாழ்ந்தார் சொல்லுவோம். ஆனா இவர் உண்மையிலே வாழும் காமராஜர் தான். அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் எங்கேயோ வச்சிருந்தாங்க. இப்ப அவரை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க. நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவரு வீடு கட்டுறதுக்கு இல்ல, அவர் வந்து அதாவது எடுத்து நடத்துறாரு. அதாவது சுத்தமான அப்பொழுக்கற்ற மனிதர். அரசியல்ல இவரை எந்த அதாவது அரசியல்ல மாத்தி எதிரிகள் இருப்பாங்க. ஆனா இவரை வந்து யாருமே எதுக்க மாட்டாங்க. மேல புல்லு வைக்கிறது பாருங்க, அந்த அளவுக்கு உண்மையிலே நல்ல மனுஷன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் ரவிமோகன் கெனிசா சுவாமி தரிசனம். அந்த பிள்ளையா அவனுக்கு 2வது பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி தப்பா பேசாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது மனைவி, இது துணைவி. ஓ அப்படி, சாரி. இன்னொன்னு தான் இணைவி. அதுக்கு அடுத்து வந்தா புதுசா தான் பேர் வைக்கணும். ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவன் துறைவின்றான். கர்ப்பமான காதலியை சாதி பிரச்சனையால் ஏற்க மறுப்பு, கைதான காதலனுக்கு இடைக்கால ஜாமீன். என்ன பண்ண, அவன் வந்து கர்ப்பம் ஆக்குற வரைக்கும் அவன் வேற ஜாதின்னு அவனுக்கு தெரியல. கர்ப்பம் ஆன பிறகு தெரியுது அந்த பிள்ளை வேற ஜாதி. அவன் கர்ப்பம் ஆன பிறகு ஜாதியை கேட்பான், அது வரை கேட்க மாட்டான். அவன் லவ் பண்ணும்போது என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான், எந்த கதையும் கேட்க மாட்டான். கல்யாணம் வந்தா மட்டும் தான் நீ என்ன ஜாதி, என்ன குலம், என்ன போட்டா என்ன கேட்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தண்டவாளத்தில் கட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணிடுவாப்ல. யாரு சொரியதை அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு கட் பண்ணுறாங்களா? சொரியதை நாங்க நியூஸ் படிக்கும்போது கரெக்டா சொரியுறீங்க. நாங்க ஒண்ணு படிச்சுட்டு இருப்போம், நீங்க அழகா பரட்டு அதுக்கு ஒரு கவுண்டரை கொடுத்துட்டே சொரிய. இல்ல அதனால முதலமைச்சர் இழுத்து போட்டு அடிச்சாவளோ. முதலமைச்சர் அங்கேயே இருக்காரு. இப்படியே பெருவரில் எடுப்பாரு. பெருவரில் எடுத்து ஓஹோ பெருவரில் எடுத்து சொரிய பாரு இப்படி கொண்டு போய். அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. பங்கு சந்தையில் லாபம் பெற்று தருவதாக 5 கோடி மோசடி. உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண்கள் உள்ளிட்ட 43 பேர் கைது, 200 பேருக்கு 10 மாதங்களாக தவணை கட்டவில்லை. நடிகர் ரவிமோகனின் சொகுசு பங்களா ஜப்தி, நோட்டீஸை வாங்க மறுப்பு. இல்ல கட்டின பொண்டாட்டி அவன் என்ன சொல்ல வரானா, கட்டின பொண்டாட்டியே கூட இல்ல, கட்டாத வீட்டுக்கு ஏப்பா நான் வரி கட்டலாம். அப்படிதான் இருக்கும். அதாவது வீட்டில் தனிமையாக இருந்த தம்பதியை ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்து பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டல். இன்ஸ்பெக்டர் என கூறிய காரைக்குடி கண்ணி. இதுல இருந்து என்ன தெரியுது, ஜன்னலை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் திறக்கணும். அப்படி இந்த ரொம்ப கெட்டு போயிட்டா, ரொம்ப சீமையா இருக்கான். இதுல நாட்டு நடப்பா அப்படியே சொல்றான். யதார்த்தம் அதானே. எல்லாரும் என் வீடியோ பாருங்க. ப்ரொமோஷன் இல்லையா, ப்ரொமோஷன். சரி சரி, நானும் இந்த ஜன்னல் வழியே வீடியோ எடுத்தானே, அப்ப என் வீடியோவும் பாருங்கன்னு சொல்றேன்னு. ஜன்னல் வீடியோ எடுத்து போட்டுருக்கான், நீங்க என் வீடியோவும் பாருங்கிறான். ஜன்னல் யாரா எடுத்து வச்சிருக்காங்களா எப்படின்னு நமக்கு மைண்ட்ல தான் வந்துச்சு, அதுவா வருது. சரி, தண்டவாளத்தில் கல்லை வைத்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதி. ராமநாதபுரம் திட்டக்குடி அருகே ஷூக்கள் பதுங்கி இருந்த பாம்பு கடித்து மயங்கி விழுந்த பள்ளி மாணவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. என்னாச்சுன்னு தெரியல. திட்டக்குடி கடலூர்ல போடுங்க, எல்லா ஷூவையும் தட்டி போடுங்க. ஷூ பார்த்து எதுக்கு ஷூ வெளியே போடுறீங்க? வீட்டுக்குள்ள போட்டா ஷூ கிடக்காது, வீட்டுல ஒரு மரமா போட்டா ஏன் வீட்டுலயும் போடுறீங்க? காலை விட்டு கழட்டாதீங்க, கழட்டினாதானே உள்ள ஏறும் பாம்பு. யானு வீட்டுக்குள்ள ஒரு உரமா போக வேண்டியதுதானே. வீட்டுல செருப்பு எல்லாம் போக மாட்டாங்க. 2வது போடுறது முன்னாடி தட்டிட்டு போடணும். உத்தரப்பிரதேசில் கோர விபத்து, டிராக்டர் மீது லாரி மோதி 10 பக்தர்கள் பரிதாப சாவு, 12 சிறுவர்கள் உட்பட 41 பேர் காயம். பிரபல ராப் பாடகர் வேடன் மீது மேலும் ஒரு பலாத்கார வழக்கு. அது தள்ளுபடி ஆயிட்டு.
அந்த விளக்கு இல்லையே, இது அடுத்து மீண்டும் வேற. அந்த விளக்கா? அதுக்கு அடுத்து மீண்டும் புதுசா அவன் ஒரு இடம் விட மாட்டான் போல. ஆமா. மின்சார ஊழல் வழக்கு 27 ஆண்டுகளுக்கு பின் கோவா அமைச்சர் விடுதலை. 27 வருஷமா அவர் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. பெண்ணின் இதயத்திலிருந்து தையல் ஊசி அகதி சாதனை. மதுரை ஜிஹெச் டாக்டர் அசத்தல். இரணில் அருகே மூதாட்டி தற்கொலை. திருப்பூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவு. 17 வயது சிறுவனின் உடல் உறுப்புகள் தானம். சென்னைக்கு விமானத்தில் பறந்த இதயம். இந்த மாதிரி ஃபன்மேனை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ம், புரியுதா உங்களுக்கு? ம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, ம். பண்ணிக்கிட்டு நீங்க பாருங்க என்ன ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு கொட்டாய் சொரியும் வைக்கிறேன். இன்னைக்குதான் நீதான் சரியாம இருந்திருக்கு. யாரு போனா பாரு, நான் எல்லாம் நியூஸ் ஆனதே படிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஐஏஎஸ் ஆகணும் இல்ல, அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான் இருப்பாரா? கேமராமேன் ஆமா ஆமா ஆமா, அவர் சொன்னது கேட்டுச்சா? அவர் சொன்னது கேட்டுச்சா? போய் மைக்கு மைக்கு தந்துட்டு தான் வர்றாரு. ஸ்பெஷல் கிளாஸ் நீங்க. ஐயா உங்களதான் சொல்லி அவன் கேட்டு அங்க பாருங்க. யார் என்ன சொன்னாலும் நான் எல்லா பேப்பரை ஃபுல்லா படிச்சு முடிக்காம நான் எழும்ப மாட்டேன். கேமராமேன் நீ மட்டும் இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன். சரி ரைட் அண்ணே, படிச்சு வந்துருங்க. சரி அண்ணன் படிச்சுட்டு வந்து சரி.